உன்னை எங்க கொண்டு போய் விடுவோம் தெரியுமா? ஒன்னு மேல சேர்த்தா வர மாட்டாங்க. ஆனா என்னை எழுதிருக்காய் யாரு விஷயம் இருக்கிறார்களே ஓட்டி 11 ஆண்டு காலங்கள் முடித்து விட்டாங்க. ஆண்டவர் உச்சோடு இருக்கிறார்களா? ஆண்டு முடிந்து விட்டார்களா? எனக்கு ஒன்றுமே கொல்லப்படவில்லை. இதெல்லாம் சந்தேகம் ஏனென்றால் ஏன் சந்தேகம்? ஆண்டு 12 சட்டமன்ற 13 அன்று சென்ற பெண் வரவே சொல்லி அடலாதி பீஷ்மர்தனை அனைவரும் சொன்ன பார்த்து கடமையை சிறமேற் கொண்டு பாண்டவர்கள் காடுவனம் சென்றார்கள். ஆண்டு 12 கழிக்க வேண்டும். ஒரு ஆண்டு காலம் அந்நியாவது வருஷத்துல புறவும் தெரியாத பால வேணும். அப்படி ஒருவேளை அடுப்பு கோழி சமைத்தால் 12 பாண்டவர் தான் என்று தெரிஞ்சாலும் 12 அப்படின்னு நம்ம கட்டளை பிரகாரம் நிச்சயமாக அவை அடுப்பு கோழி சமையல் செய்ய மாட்டாங்க. பாண்டவர்கள் அதாவது ஒரு மனுஷன் சாப்பிட்டதான் உணர்க்க முடியும். அதான் பாண்டவர்களுக்கு சென்று சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு எத்தனையோ மக்கள் மாட்டுப்படுகிறார்கள். ஆறாடுமான காலகட்டத்தில் காய்கனி தின்னு கொண்டிருக்கிறார்களே. 11 வருஷம் ஆயிப்போச்சு. பாண்டவருக்கு ஆடுவனம் சென்று பாண்டவர் ஒருபோதும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அறிவு கட்டு போச்சுடா. சகுனி உனக்கு அறிவு கெட்டது. அடிச்சுனா கீழே வரதுக்கு 6 மாசம் ஆகி போயிரு உனக்கு. அப்படியே பவர் ஆகி போடுவோம். 2 பேர் மாடு எங்க கட்டி போட்டு வந்துக்கிறீங்க? எதுக்கு? உம்பேரி மாடு. மாடு கட்டி போட்டு வந்துக்கிறீங்கப்பா. உடம்பு பண்ணீங்களா? எதற்காக சண்டை பண்ண? என்னை பார்த்து 850,000 சொல்றேன். ஒழுங்கு மரியாதை மேச்சேரி ஜிங்கச்சி போய் சேர்ந்துக்கா. அதிகமா இருக்குது உனக்கு. இப்ப கொலைக்காரன் போயிருவேன். என்ன எங்க குரு பூத்துறாங்க? கருப்புசாமி அறுவை கட்டு போயிட்டு இருக்கிறான். அறுவை கட்டு போயிட்டு இருக்கிறான். நீ பந்தல் ராஜங்க
ஏய், பதினாலு எனக்கு ஆதரவு யாரும் கொடுப்பாங்க. என்னடா? அந்த சகடிக்குத்தான் புத்தி வழங்கி விட்டது. ஏன் தாத்தா? ஏய், பாண்டவர்கள் 16 ஆண்டுகள் வனத்தில் சென்று விட்டார். பாண்டவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார் என்று உரைக்கிறார். ஏய், புரியா? ஆனா பாண்டவர் சென்று 11 வருஷம் ஆகிவிட்டது. ஆனா அண்ணன் தண்ணி இல்லாம சோறு தண்ணி இல்லாம எப்படா உயிரோடு இருப்பாங்க? செத்து போயிட்டாங்க. யாரு பாண்டவர்களா? ஆமா. பாண்டவர்களுக்கு ஒரு மாதம் அழிவு என்பதே கிடையாது. அண்டமே பிரண்ட மண்டமே அண்டமே பிரண்ட மண்டமே விழுந்துட்டாலோ அண்டைக்கல்ல நீர் வற்றிட்டாலோ அண்டமே பிரண்ட மண்டமே விழுந்துட்டாலோ அண்டைக்கடல் நீர் வற்றிட்டாலோ கிழக்கில் உதிக்கும் சூரியன் பலி மாறி மேற்கில் உதித்திட்டாலோ இந்த ஆயன் உள்ளவரை பாண்டவர்க்கு அழிவில்லை. புரியாதனா? புரியாதனா? அவன் என்ன சொல்றான்? சுட்டு போய் என்ன சொல்றான்? அண்டமே பிரண்ட மண்டமே விழுந்துட்டாலும் அலை கடல் நீர் வற்றிட்டாலும் கிழக்கில் உதிக்கின்ற சூரியன் வழிமாறி மேற்கில் உதித்தாலும் இந்த ஆயன் உள்ளவரை பாண்டவருக்கு ஒருபோதும் அழிவென்பதே கிடையாது. பாண்டவர்கள் நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார்கள். டேய், அட போடா மூடனே மூதேவி நாயே. அடக்கடவாய அரண்மனை நாயே. துரியோதனா அவன் சொல்றான், அந்த துருட்டு வைக்க சொல்றான். அண்டமே பிறந்து மண்டமே விழுந்துட்டாலும் அலைக்கடல் நீர் வத்திட்டாலும் எப்படி கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கு உதிச்சுட்டாலும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ஒன்றில்லாது மறைஞ்சிட்டாலும் ஆயன் உள்ளவரை ஐவர் பஞ்ச பாண்டவருக்கு அழிவில்லை. கிடையாது. உயிரோடு இருக்கிறாங்க. அதுக்கு நான் சொல்றேன், அது இருக்க முடியாது. மாமா ஆனால் சொல்லு, ரெண்டு பேரும் எதையும் சொல்லாதீங்க. போங்க, அவங்க போட்டுக்கலாம். ஏய், என்ன மாம்பேச்சு மாதிரியா நீ? யாருமே சொல்ல தேவையாது. நீங்க ரெண்டு பேரும் அரண்மனை மகன் வேண்டாம், இந்த குரு இது குருவும் தேவையாது. ரெண்டு பேரும் அரண்மனைக்கு போங்க. அதுக்கு நீ முடிவு செஞ்சுக்கியா? நானே முடிவு செய்கிறேன். நான் செத்து போயிட்டாங்க, அவன் சாவலங்கிறான். அதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுமே தேவையாது. பாண்டவர்களுக்கு அழிவென்பதே கிடையாது. செத்து போயிட்டாங்க சொல்றான். நான் பாத்துக்கிறேன். மந்திரியா இருக்கட்டும். ஏய், இங்கே நடிச்சிருக்க. வாங்கன மகாராஜா வாங்கன நீ நடிச்சிருக்க. மந்திரியா அது எங்க சொல்லிங்க? அடி வாங்கி உள்ள போய் இருக்கட்டும்.